ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரப்போகிறது. சோதனை காலம் வரும்போது பயப்படக்கூடாது என்று உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். பயப்படாது, என் உதவி மிகப்பெரிய வழியில் உனக்கு வந்து கிடைக்கப் போகிறது. இப்போது உன்னுடைய இலக்குகளை மட்டும் குறிவச்சு சென்று கொண்டே இரு. இல்லைன்னா கேள்விக்குறியாகிவிடும் உன்னுடைய வாழ்க்கை. நான் சொல்வதை கேள். உன் வாழ்க்கையை அடுத்தவர் திரும்பி பார்க்கும் அளவிற்கு இருக்க வேண்டுமே தவிர திருத்தி பார்க்கும் அளவிற்கு இருக்கவே கூடாது. ஏன் பயப்படுகிறாய்? நான் இருக்கிறேன். உனக்கு எத்தனை முறை சொல்கிறேன். துன்பத்தை சந்தித்து விடு, தப்பில்லை. அவமானத்தை சந்தித்து விடு, தப்பில்லை. பசியை சந்தித்து விடு, தப்பில்லை. தோல்வியை சந்தித்து விடு, தப்பே இல்லை. அப்போதுதான் உனக்கு ஒரு பொறுமைக்கு வழி தெரியும், உறுதிக்கு வழி தெரியும், உணவின் அருமை தெரியும், வெற்றிக்கு வழி தெரியும். நீ குத்தும் என்ற ஊசியோடெல்லாம் வாதாடி கொண்டிருக்க முடியுமா? அப்படி வாதாடி கொண்டிருந்தால் ஆடையானது தன் அழகையே இழந்து விடுமே. வெட்டும் கத்திரிக்கோளிடம் நீ வாதாடி கொண்டிருந்தால் ஆடையின் வடிவமைப்பை இழந்து விடுமே. யோசிச்சுப்பார். எல்லாத்தையும் நீ யோசிக்கணும். சில காயங்கள் உன்னை நேர்த்தி செய்யும் என தெரிந்தால் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆடை போல எந்த நிலையானாலும் வாழ்க்கை நீ வாழ்வதற்கு மட்டும் தான் முடியும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்துவிடு. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன்னுடைய மனதில் இருக்கும் வரை உன்னுடைய வாழ்க்கையில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை. சுவராசியம் இருக்கவே இருக்காது. வாழ்க்கையில் எல்லாம் சுலபமாக உனக்கு கிடைத்துவிட்டால் வாழும் வாழ்க்கையில் சுவராசியமே இருக்காது. போராடித்தான் வெற்றி பெறணும். அப்போத்தான் அதற்கு மதிப்பு இருக்கும் தங்கமே. அதிகமாக போராடு, அதிக வெற்றியை தொட்டு விடுவாய், குவித்து விடுவாய். வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்கு வேண்டும் தங்கமே. எத்தனையோ கஷ்டங்கள் வந்துதான் போகும். ஆனால் உனக்கான நிமிடத்தை நீ ரசிக்க மறந்துவிடக்கூடாது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது உனது செல்வமோ பொருளோ அல்ல, போதும் என்ற மனமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் உன்னை மகிழ்ச்சியாக மாற்றிவிடும். யோசிச்சுப்பார். எதையும் உருக்கத்தானே உயர்வு கிடைக்கும். நீயும் உன்னை மாற்றிக்கொண்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்ந்து விடுவாய். யார் நமக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட நம்மால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்றுதான் நீ நினைக்கணும். விதவிதமான மனிதர்கள் வாழத்தான் செய்வார்கள். விதவிதமான மனங்கள் கொண்ட மனிதர்கள் வாழத்தான் செய்வார்கள். விதவிதமான முகங்கள் கொண்ட மனிதர்களும் மனங்களும் ஒன்று சேர வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். உண்மைதானே? உண்மைதானே தங்கமே? புத்திசாலிகளோ பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டு அழகான வாழ்க்கையை வாழ்ந்து விடுவார்கள். யோசிச்சுப்பார். வசதி அதிகமாக இருந்தாலும் நினைத்த போதெல்லாம் சாப்பிட முடியுமா? சாப்பிடவும் கூடாது. பசி எடுக்கும் போதுதான் சாப்பிடணும். அதுபோல் நீ செய்த புண்ணியங்களின் பலன் நீ நினைத்தவுடன் கிடைத்து விடாது. தக்க சமயம் வரும்போதுதான் கிடைக்கும். உன் சாயி சொல்வதை கேட்டுக்கோ தங்கமே. உன் மனதை பக்குவப்படுத்திக்கோ. நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் உன் மனது முழுவதுமாக பக்குவப்பட்டுவிடும். யார் உனக்கு உதவுகிறார்களோ தேவைப்படும் போது அவர்களை ஒருபோதும் மறந்து விடாது. யார் உன்னை நேசிக்கிறார்களோ அவர்களை ஒருபோதும் வெறுத்து விடாதே. யார் உன்னை நம்புகிறார்களோ அவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடாதே. கஷ்டங்கள் உன்னை துரத்தி அடித்துக் கொண்டிருந்தால் என்ன அப்படியே இருந்து விடுமா? வறுமை உன்னை வாட்டிக்கொண்டே இருந்தால் என்ன எப்பொழுதுமே வதைத்து விடுமா? உன்னுடைய கஷ்டங்களுக்கு அதற்கெல்லாம் என்ன காரணம் என்று யோசி. இந்த கஷ்டத்திற்கெல்லாம் காரணம் என்ன என்று யோசித்தால் உனக்கு அதற்கு ஒரு தீர்வு கிடைத்துவிடும். நீ எடுக்கும் முடிவுதான் உன் வாழ்க்கையை மாற்றும். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தங்கமே. வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது உன் தன்னம்பிக்கையாக இருக்கணும். முடியும் என்று நினைத்தால்தான் முடியை கூட வளர்க்க முடியும். படிக்கட்டுகளில் ஏறினால்தான் வெற்றி படிகளையே ஏற்ற முடியும்.
எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சிரித்து கொண்டும் அதை ரசித்து கொண்டும் வாழ்க்கையை கடந்து சென்றால்தான் நீ உண்மையான தைரியசாலி தங்கமே. எல்லோரும் எப்படி வாழ்கின்றார்கள்? அவன் வாழும் கதையும் அவன் வாழ ஆசைப்படும் கதையும் என்று இரட்டை கதைகளோடு தான் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் என்பது நீரோடை போலத்தான் ஓடிக்கொண்டே இருக்கணும். அது உனக்காக காத்து இருக்குமா? இல்லையே. இந்த நேரத்தில் உனக்கு ஏற்படும் மன உளைச்சலுக்கு நீயே காரணமாகி விடுகிறாய். கொஞ்சம் தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் உன் மனதில் ஏற்றுக்கோ. எந்த ஒரு விஷயத்திற்கும் புத்துணர்ச்சியோடு இருந்து செயல்படு. நம்பிக்கையோடு உன் வேலையை செய்து கைப்பையை வீட்டில் மறந்துவிட்டு போனாலும் பரவாயில்லை. நம்பிக்கையை வீட்டிலே வைத்துவிட்டு போகக்கூடாது. நம்பிக்கை இருப்பவனால் தண்ணீருக்குள்ளும் சுவாசிக்க முடியும். யோசிச்சுக்கோ. நான் சொல்வதை யோசிச்சுக்கோ. ஒரு தோல்வி வந்தால் நேரம் சரியில்லை என்று மட்டும் சொல்லக்கூடாது. உன் திட்டம் சரியில்லை என்றுதான் உன் மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கஷ்டத்தை அனுபவிக்காமல் யாருமே அவர்களுடைய லட்சியத்தை அடைய முடியாது. எந்த இடத்திலும் உன் குடும்பத்தை விட்டு கொடுத்து விடாதே. எல்லா உறவும் கைவிடும், ஆனால் கை கொடுக்கும் உறவு மட்டும் உன்னுடைய குடும்ப உறவு மட்டும்தான். எந்த துன்பத்திலும் இந்த சாயியை மறவாத உன் வாழ்க்கை எப்போதும் சிறப்பாக இருக்கும். உன் நம்பிக்கை எப்போதும் வீண் போகவே போகாது தங்கமே. கவலைகளை ஒதுக்கி வைத்துவிடு, நல்ல வாழ்க்கை கிடைக்கும். தோட்டத்தில் களைகளை பிடுங்கினால் தானே நல்ல விளைச்சல் கிடைக்கும். கவலை என்ற கலையை பிடுங்கி தூக்கி எறிந்து விடு, அப்பொழுதுதான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துவிடு. அமைதியான வாழ்க்கை இப்போதைய சூழ்நிலைக்கு உனக்கு கண்டிப்பாக தேவை தங்கமே. காரியவாதிகளுடன் ஒரு நேரம் பழகிவிடுகிறாய். எதிரியிடம் கூட பழகிவிடு, ஆனால் காரியவாதிகளுடன் ஒருபோதும் பழகாதே. உனக்கு தேவையான நேரத்தில் உன்னை கடித்து துப்பி எறிந்து விடுவார்கள். வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் காரியவாதிகளுடன் சேரவே சேராதே. வாழ்க்கையில் தோற்று போய் விடுவாய். நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ. நான் சொன்னதை எல்லாம் கேட்டால் நிச்சயமாக உன் குடும்பம் உன்னை காத்து கொண்டு எங்கேயும் செல்ல விடாது உன்னை ஏற்றுக்கொண்டு நடப்பதை அனைத்தையும் நன்மையாக இருக்க செய்து விடுவார்கள். நான் சொல்வதை எல்லாம் கேட்டால் உனக்கு நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.